பாகம் 476. எப்போதும் பொழுதுபோக்கு துறையை பொறுத்தவரை மக்கள் எப்போதும் ஒரு ரேங்கிங்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் இதுபோல் விளம்பரத்திற்காக தொடர்பு கொள்ளும் போது கம்பெனிக்காரர்கள் அந்த வரிசைப்படியே தொடர்பு கொள்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். இப்போது அரவிந்த் அவர்களை நிராகரித்த பிறகு வேறு ஒருவரை தேடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆன்லைன் கேம்களை விளையாடுபவர்கள் பொழுதுபோக்கு துறையில் பலர் இருந்தாலும் பிரபலமானவர்கள் சிலர் மட்டுமே. அதனால் யாரை தொடர்பு கொள்வது என்று அவர்கள் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் டெல்லியில் நடந்து கொண்டிருந்த நோக்கம் படப்பிடிப்பு அடுத்த கட்டத்தை நெருங்கி இருந்தது. டில்லியிலிருந்து படப்பிடிப்பு குழு இப்போது பெங்களூருக்கு வந்திருந்தனர். இங்கே முன்பே அமைக்கப்பட்டிருந்த செட்டில் பிரம்மாண்டமான காட்சியெல்லாம் படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. சஞ்சய் டெல்லியில் இருக்கும் போதே அரவிந்த் ஏதோ பக்கத்து தெருவில் அவன் இருப்பது போல் அடிக்கடி சென்று அவனை பார்த்து கொண்டிருப்பான். இப்போது பெங்களூரில் இருக்கிறான். தன் நண்பனை சென்று பார்க்காமல் இருப்பானா என்ன? அரவிந்த் சஞ்சயை பார்க்க சென்ற போது லார்டின் ஆர்கனைசர் அங்கு சஞ்சயின் அசிஸ்டன்டிடம் அந்த அட்வர்டைஸ்மெண்டை பற்றி டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தார். அரவிந்த் நிராகரித்த அந்த வாய்ப்பை சஞ்சய் இப்போது ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தான். எப்போதும் போல் அரவிந்தை அன்பாக வரவேற்று அவனை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்று ட்ரீட் கொடுத்து கொண்டிருந்தான் சஞ்சய். ஆனால் அரவிந்தின் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த கம்பீரம் குறைவது போல் அவனுக்கு தோன்றியது. என்னாச்சு அரவிந்த், ஏன் மூஞ்சி இஞ்சித்தன குரங்கு மாதிரி இருக்கு என்றான். அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் அமைதியாக தன் முன் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். குறும்பாக அவனை பார்த்த சஞ்சய், ஆமா பிரதர், சிஸ்டருங்களா எங்க காணோம்? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருந்த காதலுக்கு இந்நேரம் 2 பேரும் ஒருத்தர் பிரிக்க முடியாத அளவுக்கு மாறி இருப்பீங்களே என்றான். இதை கேட்டதும் அரவிந்தின் முகம் சோகமாக மாறியது. சட்டென தான் ஏதோ தவறாக பேசிவிட்டோம் என்பதை புரிந்து கொண்ட சஞ்சய் தன்னுடைய விளையாட்டு பேச்சில் இருந்து சீரியஸ் டோனிற்கு மாறினான். அரவிந்த், என்னாச்சு? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்றான் சஞ்சய். அரவிந்த் எப்போதும் யாரிடமும் தன் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ள மாட்டான். அவன் பற்கள் உடையும் வரை, அவனுக்கு ரத்தம் வரும் வரை அடித்தாலும் கூட அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அவன் தன் மனதில் இருப்பதை மறைக்காமல் பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஆள் என்றால் அது சஞ்சயாகத்தான் இருக்கும். இப்போது சஞ்சயின் கேள்வியை கேட்ட அரவிந்த் மெதுவாக தன் தலையை உயர்த்தி, அவ போயிட்டா என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தான். அவன் என்ன சொல்கிறான் என்று சஞ்சய்க்கும் புரியவில்லை. இல்ல, எனக்கு புரியல. போயிட்டானா? என்ன அர்த்தம் என்றான் சஞ்சய். ஒரு நொடி அமைதியாக இருந்த அரவிந்த் பின்பு மெதுவாக, அவ டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டா என்றான். இதை கேட்ட சஞ்சய் உண்மையில் அதிர்ந்து போனான். அவனுக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. அமைதியாக அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தவன் வேகமாக தனக்கு முன்னால் இருந்த கிளாஸை எடுத்து அதில் இருந்த ஆல்கஹாலை எல்லாம் ஒரே கல்பில் குடித்து முடித்தவன், அரவிந்த், நீ ஒன்னும் ஒரி பண்ணாத. நம்ம 2 பேரும் இன்னைக்கு குடிக்கலாம். 2 பேரும் மட்டையாகிற வரைக்கும் குடிக்கலாம். அப்புறம் எல்லாம் சரியாகிரும் என்றான். அரவிந்தும் ஏதோ தன் நண்பன் அவனுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும் வழி ஒன்றை சொல்லிவிட்டதை போல், கண்டிப்பா என்று சொல்லி தன் முன்னால் இருந்த சரக்கை ஒரே கல்பில் குடித்து தீர்த்தான். இப்படியாக இந்த 2 குடிகார குரங்குகளும் கவலையை மறக்க குடிப்பதாக சாக்கு சொல்லிவிட்டு பாட்டிலாக குடித்து தீர்த்தார்கள். ஒரு கட்டத்தில் பாட்டிலை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு காலை நீட்டி ஒருவர் அருகில் ஒருவர் அமர்ந்து ஏதோ ஜென் நிலையை அடைந்து விட்டது போல தத்துவம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியவில்லை. ஆனால் சஞ்சயின் உளறலில் ஒரு பகுதி மட்டும் அரவிந்தின் காதில் கேட்டது. நான் அவளை பார்த்து பல மாசம் ஆகிடுச்சு. இப்ப அவ எப்படி இருக்காளோ தெரியல என்றான். இதை கேட்டு குழம்பி போன அரவிந்த், யார பத்திடா பேசிட்டு இருக்க என்று கேட்கவும், நான் வேற யார பத்தி பேசுவேன், அவதான் அந்த மாயக்காரி தீக்ஷிய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் என்றான். இதை கேட்டதும் அரவிந்தின் முகத்தில் பெரும் புன்னகை தோன்றியது. சத்தமாக சிரித்தவன், டே ஃப்ராடு என்றான். இப்போது சஞ்சயின் முகம் சுருங்கியது. டே சிரிக்காதடா, அவ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவும் தெரியல. ஆனா அவ என்னை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறம்
என்னால அவளை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. நான் எல்லா நாளும் எல்லா நேரமும் அவளை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருப்பா? அவளும் என்ன நினைச்சிட்டு இருப்பாளா, இல்ல என்ன மறந்திருப்பாளா என்றான். இதை கேட்டு மீண்டும் சத்தமாக சிரித்த அரவிந்த், இதுதான்டா காதல். எப்பவுமே பக்கத்துல இருக்கும்போது நம்ம அதை கண்டுக்க கூட மாட்டோம். ஆனா அதே விஷயம் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் நம்ம அதை தேடுவோம் என்றான். இப்படியாக இந்த இரண்டு தத்துவ மேதைகளும் தத்துவங்களை பொழிந்து கொண்டே அதே அறையில் அவர்கள் அடைப்பட்டதை போல் மட்டையானார்கள். மறுநாள் காலை அரவிந்த் கண் விழித்த போது அவன் சஞ்சயின் அறையில் இருந்தான். அவன் எழுந்த போது அவன் தலையில் யாரோ ஏறி அமர்ந்திருப்பதை போல் அவ்வளவு பயங்கரமான வலி இருந்தது. தன் தலையை பிடித்து கொண்டவன் நேற்று என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தான். இந்த சஞ்சய் இருக்கானே, சரியான குடிகாரன். அவன் குடிக்கிறதும் இல்லாம என்னையும் இப்படி குப்பையா மாத்தி வச்சிருக்கான் என்று ஏதோ தான் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தது போலவும், குடிகார சஞ்சய் வலுக்கட்டாயமாக அவனுக்கு சரக்கை ஊற்றிவிட்டதை போலவும் அவனை திட்டிக் கொண்டே வாஷ்ரூமிற்கு எழுந்து சென்று குளித்து முடித்து வெளியே வந்தான். அப்போதுதான் அவனோடு சம்பத் என்று ஒரு ஜீவன் வந்ததே அவனுக்கு ஞாபகம் வந்தது. வேகமாக அவன் கதவை திறந்து வெளியே சென்ற போதும் அவன் நினைத்தது போலவே சம்பத் அவனுக்காக வெளியே காத்து கொண்டிருந்தான். அரவிந்தை பார்த்ததும், சார், நாம இப்போ உடனே பெங்களூர் போகணும், முக்கியமான மீட்டிங் இருக்கு என்றான். சஞ்சயின் ஷூட்டிங் ஸ்பாட் மெயின் பெங்களூரை விட்டு சற்று தள்ளி இருந்தது. அதனால் இங்கிருந்து அரவிந்தின் ஹோட்டலுக்கு செல்ல எப்படியும் 1 மணி நேரத்திற்கு மேலாவது ஆகும். இப்போது நேரத்தை பார்த்த அரவிந்திற்கு அவர்கள் எவ்வளவு அவசரத்தில் இருக்கிறார்கள் என்பது புரிந்தது. இருப்பினும் தன் அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தவன் ஒரு முறை சுற்றி முற்றி பார்த்து, சஞ்சய் எங்க காணோம் என்றான். அவனை குடிக்க வைத்து மட்டையாக்கி பேருதவி செய்த அந்த குடிகார நண்பனிடம் சொல்லாமல் அவனால் எப்படி செல்ல முடியும்? சஞ்சய் சார் பக்கத்து ரூம்ல ஒரு மீட்டிங்ல இருக்காரு. நீங்க வேணான்னு சொன்ன அந்த லார்ட் கேமோட அட்வர்டைஸ்மெண்ட்ல இப்போ சஞ்சய் சார் தான் நடிக்க போறாரு. அதுக்கான மீட்டிங் தான் இப்ப போயிட்டு இருக்கு என்றான் சம்பத். அரவிந்தும் தலையசைத்து அந்த மீட்டிங் ரூமை நோக்கி சென்றான். அங்கு சஞ்சய் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தது தெரிந்ததும் அரவிந்த் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து அங்கிருந்த ஜன்னலை நோக்கி சென்றான். சம்பத் வெளியே நின்று கொண்டிருந்த சஞ்சயின் அசிஸ்டன்டிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். இயல்பாகவே சம்பத்திற்கு அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் இருக்கும். இது அரவிந்த் தவறவிட்ட வாய்ப்பு என்பதால் இதை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு நிறையவே இருந்தது. ஆமா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எந்த ஹீரோயின் நடிக்கிறாங்க என்று ஆரம்பித்தான் சம்பத். இப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு ஃபேமஸான ஆளை பிடிச்சிட்டாங்கன்னா போதும். இன்னொரு ஆள் கருப்போ சிகப்போ குட்டையோ நெட்டையோ அத பத்தி யாரு கண்டுக்கிறாங்க? யாரோ ஒரு ஃபீமேல் கேஸ்டரா, பெரிய ஆளெல்லாம் இல்ல என்றான். இதை கேட்ட சம்பத்தும் சிரித்து கொண்டே, இப்போல்லாம் ரீல்ஸ் பண்ணியே ஓவர் நைட்ல ஹீரோயின் ஆகிடுறாங்க. கொஞ்சம் அழகும் கொஞ்சம் கிறுக்குத்தனமும் இருந்தா போதும். இந்த கேஸ்டர் பேர் என்ன என்று சம்பத் யதார்த்தமாக கேட்கவும் சஞ்சயின் அசிஸ்டன்ட்டும், சம்பத் சார், இந்த கேஸ்டர் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு அந்த ஆப்ல பேச ஆரம்பிச்சே 1 மாசம் கூட ஆகலையா. ஆனாலும் அந்த ஆப்ல அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். இதை கேட்ட சம்பத்தின் ஆர்வம் இன்னும் அதிகமானது. அந்த பொண்ணு அப்படி எந்த ஆப்ல ஒர்க் பண்ணுது என்றான் ஆர்வமாக. அந்த பொண்ணு ஏதோ இஸ்போர்ட் ஆப்ல தான் ஒர்க் பண்ணுதான். ஜாயின் பண்ணி 2 வாரத்திலேயே அந்த பொண்ணுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்களாம். அந்த கம்பெனியும் அந்த பொண்ணை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்களாம் என்றான் சஞ்சயின் அசிஸ்டன்ட். இதை கேட்ட சம்பத், அடடடா, இந்த விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போச்சு? இவ்வளவு ஃபேமஸா ஒரு பொண்ணை நான் ஃபாலோ பண்ணாம இருந்தா அது நல்லாவா இருக்கும்? பேரை மட்டும் சொல்லு, அடுத்த நொடி அந்த பொண்ணோட லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்ல இந்த சம்பத்தும் ஒருத்தனா இருப்பான் என்று சொல்லிக் கொண்டே அவன் போனை எடுக்கவும் சத்தமாக சிரித்த சஞ்சயின் அசிஸ்டன்ட், அது சரி, அந்த பொண்ணு பேரு ஏதோ தியா, அது லவ் தியா என்றான். அதுவரை விளையாட்டாக சிரித்துக் கொண்டிருந்த சம்பத்
இந்த வார்த்தையை கேட்டதும் அதிர்ந்து போனான். அதே நேரம் அவர்களுக்கு சற்று தொலைவில் பால்கனியில் நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த அரவிந்தும் இந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனான். அவன் அதிர்ந்ததில் அவன் கையில் இருந்த சிகரெட் கூட நழுவி கீழே விழுந்தது. சம்பத்தையும் சஞ்சயின் அசிஸ்டன்ட்டையும் அதிர்ந்து போய் அவன் திரும்பி பார்த்து கொண்டிருக்க, சம்பத் சஞ்சயின் அசிஸ்டன்டின் கையை பிடித்து, உனக்கு நல்லா தெரியுமா இதுல நடிக்க போற பொண்ணு லவ்தியா தானா என்றான். இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழப்பத்தோடு பார்த்த சஞ்சயின் அசிஸ்டன்ட்டும், ஆமா எனக்கு கன்ஃபார்மா தெரியும், லவ்தியா தான் நடிக்கிறாங்க. என்னாச்சு சார், இதுல எதுவும் பிரச்சனையா என்று அதிர்ந்து போய் கேட்டான். அவன் இதை சொல்லி முடித்ததுதான் தாமதம். எதை பற்றியும் யோசிக்காமல் அரவிந்த் அந்த மீட்டிங் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அதிர்ந்து போன சஞ்சயின் அசிஸ்டன்ட், அரவிந்த் சார், உள்ள சஞ்சய் சார் மீட்டிங்ல இருக்காரு, இப்போ நீங்க என்று அவன் கதறியது எல்லாம் காற்றில் கரைந்து போனது. உள்ளே அந்த டாக்குமெண்டை எல்லாம் படித்து முடித்த சஞ்சய் கையெழுத்து போட தயாராக இருந்தான். அந்த நேரம் உள்ளே நுழைந்த அரவிந்த் அவனை கையெழுத்து போட விடாமல் தடுத்து நிறுத்தினான். குழப்பமாக அரவிந்தை நிமிர்ந்து பார்த்த சஞ்சய், என்னாச்சு அரவிந்த், என்ன விஷயம் என்றான். அரவிந்திற்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நீ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடக்கூடாது, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க கூடாது என்றான். திகைப்போடு அவனை பார்த்த சஞ்சய், ஏன் என்று கேட்கவும், ஏன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஹீரோயினா நடிக்க போறது லவ்தியா என்றான். அதே நேரம் அவந்திகா அந்த கான்ட்ராக்டை சைன் செய்வதற்காக அவளுக்கு அனுப்பப்பட்டிருந்த அந்த அட்ரஸிற்கு வந்து சேர்ந்தாள். அங்கு தனது 20களின் ஆரம்பத்தில் இருந்த ஒரு மனிதன் அவந்திகாவை வரவேற்று மீட்டிங் ரூமிற்கு அழைத்து சென்றான். செல்லும் வழியில், மிஸ் தியா, நான் உங்க பேரையும் உங்க பாப்புலாரிட்டியும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீங்க இவ்ளோ அழகா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றான். அவந்திகா எந்த பதிலும் சொல்லாமல் மென்மையாக புன்னகைத்து கொண்டே அவனை பின்தொடர்ந்தாள். மீட்டிங் அறைக்கு சென்றதும் அவளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. அனைத்தையும் படித்து முடித்து கையெழுத்து போட போகும் நேரம் ஏதோ தோன்றியது போல் தன் முன் இருந்தவனை நிமிர்ந்து பார்த்தவள், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என் கூட யாரோ பெரிய ஹீரோ நடிக்க போறதா சொன்னீங்களே, யாரது என்றாள். அது எங்க டீம் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜத்தான் அந்த கேரக்டருக்கு அப்ரோச் பண்ணுனாங்க என்று அவன் சொல்லவும் அவந்திகாவின் கையெழுத்து போடுவதை அப்படியே நிறுத்தியது. திகைப்போடு தனக்கு முன்னால் இருந்தவனை பார்த்தாள். ஆனா சூப்பர் ஸ்டார் இதுல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, சோ வேற யார் கரெக்டா வருவாங்கன்னு இனிதான் யோசிச்சு முடிவெடுக்கணும். பட் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எங்க டீம் ஒரு பெரிய ஹீரோவை தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். இப்போது அவந்திகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. பெரிய ஹீரோவா சிறிய ஹீரோவா அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. யாராக இருந்தாலும் அது அரவிந்தாக இல்லாமல் இருந்தால் அவளுக்கு அதுவே போதும். பாகம் 477. அவளோடு சேர்ந்து நடிக்கப் போவது அரவிந்த் இல்லை என்று தெரிந்ததும் தான் அவந்திகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. அவளோடு நடிப்பது அரவிந்தாக மட்டும் இருந்திருந்தால் இது எவ்வளவு பெரிய கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அவந்திகா கண்ணை மூடிக்கொண்டு அதை நிராகரித்திருப்பாள். நல்ல வேளை அவந்திகாவிற்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காமல் அரவிந்த் இந்த விளம்பரத்தை நிராகரித்து விட்டான். இதை யோசித்துக் கொண்டே அவந்திகா அந்த கான்ட்ராக்டில் சந்தோஷமாக கையெழுத்து போட்டாள். அவள் கையெழுத்து போட்டு முடித்ததும் முகமெல்லாம் புன்னகையாக அவளை பார்த்த அந்த கான்ட்ராக்டர், மேடம், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ண போறாங்க, கிட்டத்தட்ட ஷார்ட் பிலிம் மாதிரி இருக்கும், அதுல லீட் ரோல்ல நடிக்க இந்த கதையில இருக்க ஏதாவது ஒரு கேரக்டரை நீங்க செலக்ட் பண்ணணும் என்றான். இதை கேட்ட அவந்திகா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் தியாவாக நடிக்க போவதாக சொன்னாள். ரொம்ப சந்தோஷம் மேடம், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த கேரக்டரை கொடுக்க சொல்லி நான் என் டீம் கிட்ட சொல்றேன், சீக்கிரம் நம்ம மீட் பண்ணலாம் என்றான். அதே நேரம் சஞ்சய் தங்கி இருந்த ஹோட்டலில் இப்போது அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போடக்கூடிய நபர் சஞ்சய்க்கு பதிலாக அரவிந்தாக மாறியிருந்தான். முதலில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ந்து போன அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இறுதியாக சஞ்சய்க்கு பதிலாக அரவிந்தான் அவர்களது விளம்பரத்தில் நடிக்கப் போகிறான் என்று தெரிந்ததும் திகைத்து போனான். வேகமாக அரவிந்தின் அருகே சென்ற அந்த நபர், சூப்பர் ஸ்டார், நீங்க இந்த டீலுக்கு ஓகே சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாம இப்போதைக்கு அந்த டீடைல்ஸ மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு அதிக பேமெண்ட் போட்டு நாங்க உங்களுக்கு இன்னொரு கான்ட்ராக்டர் ரெடி பண்ணி கொண்டு வரோம் என்றான்.
என்னதான் ஒரே அட்வர்டைஸ்மெண்டாக இருந்தாலும் அரவிந்திற்கும் சஞ்சய்க்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அரவிந்த் மட்டும் இந்த விளம்பரத்தில் நடித்தால் இவர்களது லாபம் பல மடங்கு உயரும் என்பதை அவர்கள் இப்போதே கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம். அப்படி இருக்கும் போது சஞ்சய்க்கு கொடுக்கும் அதே பேமெண்டை அவர்கள் எப்படி அரவிந்திற்கு கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே அவர்களது கம்பெனி அரவிந்தைத்தான் இதில் நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தார்கள். அவர்கள் அதற்கு ஆகும் செலவை பற்றியெல்லாம் கவலைப்பட போவதில்லை. ஆனால் அந்த வர்க்கருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக நிதானமாக அவரை நிமிர்ந்து பார்த்த அரவிந்த், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, இதுவே நல்ல பேமெண்ட் தான், நான் இந்த கான்ட்ராக்டவே சைன் பண்றேன் என்றான். அவனுக்கு முன்னால் இருந்த அந்த வர்க்கருக்கு சுத்தமாக என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அவர்களுக்கு வானத்திலிருந்து பரிசு மழை கொட்டுகிறதா, இல்லை அரவிந்த் அவனிடம் விளையாடி கொண்டிருக்கிறானா என்று புரியாமல் பேந்த பேந்த முழித்துக் கொண்டிருந்தான். இறுதியாக அரவிந்த் அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு முடித்ததும் தான் அந்த வர்க்கருக்கு நடந்தது அனைத்தும் கனவு இல்லை, உண்மை என்றே புரிந்தது. மிகவும் பவ்யமாக அரவிந்தின் அருகே சென்றவன், அரவிந்த் சார், இந்த விளம்பரத்தை ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுக்கலான்னு எங்க கம்பெனி ஐடியால இருக்காங்க. சோ அதுக்காக நீங்க லார்ட் கேம்ல இருக்க ஒரு கேரக்டரா நடிக்க வேண்டியிருக்கும். நீங்க எந்த கேரக்டரா இருக்க ஆசைப்படுறீங்க என்றான். இதை கேட்ட அரவிந்த் ஒரு நொடி கூட யோசிக்காமல், நான் ஜோகோ யுவாவா நடிக்கிறேன் என்றான். அந்த வர்க்கரும் முகமெல்லாம் புன்னகையாக, கண்டிப்பா சார், நீங்க அந்த கேரக்டர்லயே நடிக்கலாம். நீங்க எங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணினதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்று பேச ஆரம்பித்தான். அதே நேரம் இங்கு அவந்திகா அந்த கான்ட்ராக்டை சைன் செய்து முடித்ததும் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த அந்த மனிதன், தேங்க்யூ மேடம், ஆக்சுவலா நாங்க இந்த ப்ராஜெக்ட சீக்கிரமே முடிச்சாகணும், ரொம்ப சீக்கிரமே இதுக்கான ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறோம். இப்போ நீங்க தான் எங்க விளம்பரத்தோட ஹீரோயின்ங்கிறதால எங்க கம்பெனில இருந்து நாங்க உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட அனுப்பி வைப்போம். ஷூட்டிங் முடியற வர அந்த அசிஸ்டன்ட் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வாங்க என்றான். அவந்திகாவும் சரி என்று தலையசைத்து தான் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து நின்றாள். மிஸ் தியா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கீங்க. சோ நான் உங்களுக்கு இந்த கம்பெனியை சுத்தி காட்டவா என்று அந்த நபர் மிகவும் பவ்யமான குரலில் கேட்டார். அவந்திகா அந்த கம்பெனியை ஒரு முறை சுற்றி பார்த்தால் அது வெறும் இ ஸ்போர்ட்ஸ் கேஸ்டிங் மட்டும் செய்யும் கம்பெனியாக தெரியவில்லை. இன்னும் பல தொழில்கள் அதற்குள் இருக்கும் போல் தோன்றியது. அவ்வளவு பெரிய பில்டிங்கை சுத்தி பார்க்கும் அளவிற்கு அவந்திகாவிற்கு இப்போது சக்தி இல்லை என்பதால், இல்ல நோ ப்ராப்ளம், நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் என்றாள். அப்போ ஓகே மேடம், நான் உங்களை டிராப் பண்ண சொல்றேன் என்று சொல்லியவர் அவந்திகாவோடு வாசல் வரை உடன் வந்தார். அவர்கள் என்ட்ரன்ஸை கடந்து செல்லும் போது அங்கே வைக்கப்பட்டிருந்த போஸ்டரில் இருந்த ஒரு பெண் வசீகரமாக சிரித்துக் கொண்டு போஸ்ட் கொடுத்து கொண்டிருந்தாள். அதற்கு கீழே அலீனா என்ற பெயர் இடம் பெற்றிருந்தது. கண்களை விரித்து அந்த போஸ்டரை பார்த்த அவந்திகா தன்னோடு வந்து கொண்டிருந்தவனை பார்த்து, இது என்று இழுக்கவும், இவங்க மிஸ் அலீனா, நம்ம கம்பெனியோட ஃபேமஸ் கேஸ்டர். ஆனா அவங்க இ ஸ்போர்ட்ஸ் கேஸ்டிங் பண்றதில்ல என்றான். இதை கேட்ட அவந்திகாவிற்கு சிரிப்பாக வந்தது. அவளும் அலீனாவும் இவ்வளவு குறுகிய ஒரு வட்டத்திற்குள் மீண்டும் சந்தித்துக் கொள்வார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உலகம் எவ்வளவு சிறிது என்று அவளுக்கு அப்போதுதான் தோன்றியது. அவள் இதை நினைத்துக் கொண்டே வெளியே சென்றாள். அவள் வெளியே சென்று சிறிது நேரத்திலேயே அந்த ஆபீஸிற்குள் ஆக்ரோஷம் கொண்ட காளியாக வந்து சேர்ந்தாள் அலீனா. நேராக யாரையும் மதிக்காமல் மேனேஜரின் அறைக்கு சென்றவள், எதுக்காக இவ்ளோ பெரிய சான்ஸை யாருன்னே தெரியாத ஒரு புது கேஸ்டருக்கு கொடுத்திருக்கீங்க என்று ஆத்திரமாக கத்தினாள். முகத்தில் பெரும் புன்னகையோடு எழுந்து நின்ற மேனேஜர், மிஸ் அலீனா ப்ளீஸ் கோபப்படாம முதல்ல உட்காருங்க, நாம இத பத்தி பொறுமையா பேசலாம் என்றார். ஆனால் அமைதியாகாத அலீனா, நான் யாருன்னு நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா என்ன? எனக்கும் லீடருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு மறந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த மொத்த கம்பெனியும் என்னோட லீடரோடது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நம்ம கம்பெனியோட எல்லா பணத்தையும் அவள மாதிரி ஒரு சாதாரண கேஸ்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று தாம் தூம் என்று குதித்தாள். அவள் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மேனேஜர், மிஸ் அலீனா, ஆக்சுவலா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தியாவுக்கு எல்லா ரிசோர்ஸையும் கொடுக்க சொன்னதே மிஸ்டர் நரேன் தான்.
இந்த விளம்பர வாய்ப்ப லவ்தியாவுக்கு கொடுக்க சொன்னதும் நரேன் சார் தான் என்றாள். இதை கேட்ட அலீனா அதிர்ந்து போனாள். அதற்கு மேல் அவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் வாயடைத்து நின்றாள். அவளின் இந்த நிலையை பார்த்த மேனேஜருக்கு உற்சாகமாக இருந்தது. லைவ் டெலிகாஸ்டின் போது இந்த அலீனா எப்போதும் மிகவும் திமிர் பிடித்தவளாகத்தான் நடந்து கொள்வாள். அது மட்டுமில்லாமல் இவள் மீது எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் வேறு இருந்தன. ஆனாலும் அவள் நரேனுக்கு நெருக்கமானவள் என்பதால் யாரும் அவள் செய்வதற்கெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். இறுதியாக இப்போது நரேன் வேறு ஒரு பெண்ணை பிடித்துவிட்டார். இனி அந்த அரக்கியின் சொல் கேட்டு ஆட தேவையில்லை என்று அங்கிருந்த அனைவரும் தங்கள் மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டார்கள். அதே நேரம் இங்கு நிறுவனத்தில் நடந்து கொண்டிருப்பது பற்றியெல்லாம் அவந்திகாவிற்கு எதுவும் தெரியாது. அவள் எப்போதும் போல் தன் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். எப்போதும் போல் மார்க்கெட்டிற்கு சென்று காய்கறி வாங்கி வந்தவள் தனக்கு பிடித்தது போல் சமைத்து மதிய உணவை முடித்துக் கொண்டாள். அதன் பிறகு சிறிது நேரம் தூங்கி எழுந்தவள் மாலை எப்போதும் போல் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்தாள். அவளுக்கு அன்றைய நாள் மிகவும் வேகமாக போனது போல் இருந்தது. அவளது லைவ் ஸ்ட்ரீமிங் முடிந்ததும் அவளுக்கு அவள் கம்பெனியிலிருந்து கால் வந்தது. அந்த விளம்பரத்திற்கான படப்பிடிப்பு நாளையிலிருந்தே தொடங்கும் என்று அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே போல் அவள் கம்பெனியில் இருந்தே அவளுக்காக ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்டையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். மறுநாள் காலையில் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அவந்திகாவின் வீட்டிற்கே வந்துவிட்டாள். முதல் முறையாக அவந்திகாவை பார்த்ததும் அவளது கண்கள் விரிந்தது. வாவ் லவ்தியா, நான் உங்க லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் கேட்டிருக்கேன். உங்க வாய்ஸ் ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா நீங்க இவ்ளோ அழகா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றாள். அவந்திகாவிற்கு அசிஸ்டன்டாக வந்திருந்த அந்த பெண் 22 வயது மட்டுமே நிரம்பிய ஒரு இளம் பெண்ணாக இருந்தாள். அநேகமாக இப்போதுதான் அவள் கல்லூரி படிப்பை முடித்திருக்க வேண்டும். அவள் கண்களில் உலகத்தை பற்றிய வியப்பும் ஒரு அப்பாவித்தனமும் தெளிவாக தெரிந்தது. அவந்திகாவிற்கு அந்த பெண்ணின் இந்த தூய்மையான குணம் மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் படப்பிடிப்பு தளத்திற்கு டாக்ஸியில் சென்றனர். படப்பிடிப்பு தளத்தின் நுழைவாயிலை அடைந்ததும் படக்குழுவினர் அவர்களை வரவேற்க வெளியே வந்தனர். முக்கியமான விருந்தினர்களை வரவேற்பது போல் படப்பிடிப்பு தொகுப்பு முழுவதும் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. மேலும் அனைவரும் மிகவும் பிஸியாக இருந்தனர். அவந்திகாவை வரவேற்க வந்த படக்குழுவினர் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். ஓ, அப்போ நீங்க தான் அந்த லவ்தியாவா? நீங்க ரொம்பவே லக்கி மேடம். அவரு கூட நடிக்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சான்ஸ் கிடைச்சிடாது என்று அனைவரும் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவந்திகாவிற்கு யார் அந்த அவர் என்று தெரியவில்லை. அப்படி யார் அந்த அவராக இருப்பார்? ஏன் இவர்கள் அனைவரும் அவரது பெயரை கூட சொல்ல மறுக்கிறார்கள் என்று அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. இருப்பினும் அவந்திகா அவர்கள் சொல்வதை கேட்டு தலையசைத்துக் கொண்டிருக்கவும், நீங்க அவர் கூட நடிக்கும் போது அவரை கோபப்படுத்தாம இருக்கணும். அவருக்கு அவ்வளோ பொறுமை எல்லாம் கிடையாது என்றார் ஒருவர். அவரை தொடர்ந்து, இந்த பெஸ்ட் ஆக்டருக்கு எப்பவுமே புதுசா நடிக்க வர்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது சுத்தமா பிடிக்காது. அவரு அவ்வளோ சகிப்புத்தன்மை எல்லாம் கிடையாது. சோ அவர் கூட நடிக்கும் போது நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும், புரியுதா என்றார் மற்றொருவர். பெஸ்ட் ஆக்டர் என்று கேட்டதுமே அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. பெஸ்ட் ஆக்டர் என்னும் பட்டம் வருடத்திற்கு ஒருவருக்குத்தான் கொடுக்கப்படும். எத்தனை உலக அழகி இருந்தாலும் நாம் அனைவருக்கும் ஒரே ஒரு உலக அழகி நினைவில் வருவது போல்தான் எத்தனை பெஸ்ட் ஆக்டர் இருந்தாலும் பெஸ்ட் ஆக்டர் என்றால் அனைவருக்கும் அரவிந்த் தான் நினைவிற்கு வருவான். இருப்பினும் அரவிந்த் இந்த விளம்பரத்தில் நடிக்க முடியாது என்று மறுத்துவிட்டான் என்ற செய்தி அவந்திகாவிற்கு தெரியும் என்பதால் இப்போது இங்கு வரக்கூடிய பெஸ்ட் ஆக்டர் யாராக இருக்க முடியும் என்று அவள் மூளை குழம்ப ஆரம்பித்தது. அந்த குழுவில் இருந்த ஒருவரை பார்த்து, அப்படி யார் அந்த பெஸ்ட் ஆக்டர் என்றாள். அந்த நபர் அவளுக்கு பதில் சொல்லும் நேரம், என்னது, நான் ஒரு புது ஆக்டருக்கு மேக்கப் போடணுமா? என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னோட தகுதி என்னன்னு தெரியுமா என்று மேக்கப் ரூமிற்குள்ளிருந்து ஒரு பெண்ணின் குரல் மற்ற அனைத்து சத்தங்களையும் மட்டமாக்கும் அளவிற்கு கணீர் என்று கேட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகாவின் கவனம் முழுவதும் மேக்கப் ரூமின் பக்கம் சென்றது. உள்ளே இருந்து தொடர்ந்து சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நான் இந்த நாட்டிலேயே பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆக்டர் இங்க வராருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன்.
நீங்க என்னடானா என்னை யாரோ ஒரு சாதாரண கேஸ்டருக்கு மேக்கப் போட்டு விட சொல்றீங்க? அந்த கேஸ்டர் இதுவரை லைவ் ஸ்ட்ரீமிங்ல தன்னோட முகத்தை கூட காட்டினதில்ல. அப்படி இருக்கும்போது நான் மேக்கப் போட்டு அவளை தேவதை மாதிரி மாத்தணுமா? வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அவ மேக்கப் போட்டாலும் பார்க்க சகிக்காதவளாதான் இருப்பா. என்னால இந்த வேலையை செய்ய முடியாது என்றாள். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவின் அசிஸ்டன்டிற்கு கோபம் வந்தது. அவள் உடனடியாக உள்ளே சென்று அந்த மேக்கப் ஆர்டிஸ்டை உண்டு இல்லை என்று செய்துவிட வேண்டும் என்னும் அளவிற்கு கோபத்தில் இருந்தாள். ஆனால் அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்திய அவந்திகா வேண்டாம் என்று தலையசைத்தாள். தியாக்கா, என்னோட கையை விடுங்க. அவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. அவ சாதாரண ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே. அப்படி இருக்கும்போது அவ எப்படி இவ்வளவு ஓவரா பேசலாம் என்று சீறினாள். அவள் சற்றே சத்தமாக பேசியதால் அவள் குரல் உள்ளே வரை கேட்டது. யாரு யாரு வெளிய என்று அந்த மேக்கப் ஆர்டிஸ்டின் சத்தம் கேட்டது. உண்மையில் அவந்திகாவிற்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் அவளாக பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டாம் என்று நினைத்தாள். ஆனால் இப்போது உள்ளே வரை அவளது அசிஸ்டன்டின் குரல் கேட்டுவிட்டதால் அவள் இப்போது உள்ளே சென்றுதான் ஆக வேண்டும். பாகம் 478. உள்ளே மேக்கப் ஆர்டிஸ்ட் அவந்திகாவை அசிங்கப்படுத்தி பேசிக் கொண்டிருக்க அதை கேட்டு கடுப்பான அவந்திகாவின் அசிஸ்டன்ட் அவளை வெளியே இருந்து திட்டவும் அது உள்ளிருந்த மேக்கப் ஆர்டிஸ்டிற்கு கேட்டுவிட்டது. இப்போது வேறு வழி இல்லை. அவந்திகாவும் அவளுடைய அசிஸ்டன்டும் உள்ளே சென்றுதான் ஆக வேண்டும். முதலில் அவந்திகாவின் அந்த அசிஸ்டன்ட் தான் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அவளை ஏளனமாக பார்த்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், ஓ இவதான் அந்த கேஸ்டரா? இந்த மூஞ்சியெல்லாம் கேஸ்டரா இருக்கத்தா கரெக்ட். இதெல்லாம் மக்கள் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் கண்ணு இருக்கா இல்லையா என்று அவள் பாட்டுக்கு வாயில் வந்ததை பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவின் அந்த அசிஸ்டன்டிற்கும் மிகவும் அவமானமாக போனது. அவளை முறைத்து பார்த்தவள், நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னு சொல்ல வேணாம். நீ மேக்கப் போட வேண்டியது எனக்கு இல்ல. நான் சாதாரண ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். நீ மேக்கப் போட வேண்டியது எங்க லவ்தியா மேடம்க்கு என்று சொன்னவள் பின்னால் கை காட்டி ஓரமாக விலகி நின்றாள். மேக கூட்டத்திற்கு நடுவே மறைந்திருந்த நிலா வெளிவருவது போல அவந்திகா பால் போன்ற வெண்மை நிறத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தை பார்க்கும் போதே அவள் எந்தவித ஒப்பனையும் செய்யாமல் இயற்கையான அழகை கொண்டவள் என்பது அந்த மேக்கப் ஆர்டிஸ்டிற்கு புரிந்தது. சாதாரண நாட்களிலேயே அவந்திகா பேரழகியாக தெரிவாள். இப்போது அவள் கர்ப்பமாக வேறு இருக்கிறாள். கேட்கவா வேண்டும்? அவள் முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவந்திகாவின் இந்த அழகை பார்த்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வாயடைத்து போனாள். ஒரு நொடி வாய் பேசாமல் அமைதியாக நின்றவள் பின்பு சுதாரித்துக் கொண்டு, சரி நீ அழகியாவே இருந்துட்டு போயேன், அதுக்காக நீ அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்கலாமா என்று சீறினாள். இப்போது அவந்திகா தான் வாயடைத்து போனாள். இது போன்ற ஒரு ஆளை அவந்திகா பார்த்ததே இல்லை. இவர் பார்பி ஜூலியை விட பல மடங்கு கேவலமானவளாக இருப்பாள் என்றுதான் அவந்திகாவிற்கு தோன்றியது. அதே நேரம் அவந்திகாவின் அருகே நின்று கொண்டிருந்த அவளது அசிஸ்டன்ட் ஏற்கனவே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தன்னை அசிங்கம் என்று ஏசி விட்டதை நினைத்து கோபத்தில் இருந்தாள். இப்போது அவள் இதை வேறு சொல்லவும் வருந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு தயாராக இருந்தாள். ஆனால் அவள் கையை பிடித்து அமைதியாக இருக்க வைத்த அவந்திகா அந்த மேக்கப் ஆர்டிஸ்டை நேராக பார்த்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஒன்னும் நீ பேசுனதை ஒட்டு கேக்கல. நாங்க மேக்கப் ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். நீங்க தான் ஒட்டுமொத்த செட்டுக்கே கேக்குற அளவுக்கு சத்தமா பேசிட்டு இருந்தீங்க. அதோட இது வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அழகில்லாதவங்களையும் தன்னோட திறமையால அழகா காட்டுறவங்கன்னு நினைச்சேன். இப்பதான் முறையா அழகா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மேக்கப் போடுவேன்னு சொல்ற மேக்கப் ஆர்டிஸ்ட பாக்குறேன் என்றாள். இதை கேட்ட மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு கடும் கோபம் வந்தது. உன்னை என்ன பண்றேன் பாரு என்று தன் கையை நீட்டினாள். அதற்குள் அவர்களுக்கு நடுவே வந்த க்ரூ ஒர்க்கர் அவளை சமாதானப்படுத்தி, சரி சரி சீக்கிரம் லவ்தியாவுக்கு மேக்கப் முடிங்க. பெஸ்ட் ஆக்டர் வர்ற டைம் ஆகிருச்சு. அவர் வர்ற வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா அவர் பயங்கரமா கோவப்படுவாரு என்றான். இதை கேட்டு முகத்தை திருப்பிய மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபர்ஸ்ட் இந்த புதுசா வந்திருக்கிற பொண்ணுங்களுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. இன்னும் ஒரு சின்ன சீன் கூட நடிக்கல, அதுக்குள்ள தலகணம் புடிச்சு ஆடிட்டு இருக்குதுங்க என்றாள் திமிராக. இப்போது அந்த க்ரூ ஒர்க்கர் அவந்திகாவையும் அவளுடைய அசிஸ்டன்ட்டையும் பார்த்து,
நீங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசா வந்திருக்கிறதால அந்த ஹீரோவை பத்தி தெரியாம இருக்கலாம். அவர் கூட நடிக்கையில ரொம்ப மரியாதையா நடந்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப பயப்படாதீங்க, நார்மலா இருங்க என்றார். இதையெல்லாம் கேட்ட அவந்திகாவின் அசிஸ்டன்டிற்கு மண்டையை பீத்து கொள்ளலாம் போல் இருந்தது. அடடே, அவன் வரீங்க, அவர் அப்படி இப்படின்னு பில்டப் குடுக்கறீங்க, போறீங்க, அந்த அவரு யாருன்னு சொல்லி தொலைங்களேண்டா என்பது போல் இருந்தது. அவள் சத்தமாகவே கேட்கும் மனநிலைக்கு வந்து அவந்திகாவை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் அவந்திகாவின் உதட்டோரம் ஒரு சிறு புன்னகை மற்றும் தெரிந்தது. இவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்டால் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அரவிந்தின் மோசமான மனநிலையை நீண்ட காலமாக சகித்து கொண்டதால் மோசமான, அதைவிட மோசமான மனநிலை கொண்ட ஒருவர் கற்பனையில் கூட இருக்க மாட்டார் என்று நினைத்து கொண்டாள். நான்லாம் காண்டாமிருகத்தோடவே காலத்தை ஓட்டிட்டு வந்துட்டேன். நீங்க யாருடா சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க, ஃபன்னி கைஸ் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அந்த க்ரூ ஒர்க்கரை பார்த்து சிரித்து கொண்டே தலையசைத்தாள். ஏதோ அவந்திகாவின் முகத்தை பார்க்கும் போதே அவள் மென்மையான குணம் கொண்டவள் என்று அந்த க்ரூ ஒர்க்கருக்கு தோன்றியது. அதனால் அவர், ஓகே மேடம், டைம் ஆகிருச்சு, நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். அவந்திகா அங்கிருந்த மேக்கப் சேரில் அமர்ந்து அவளுக்கு முன்னிருந்த கண்ணாடியின் வழியாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன செய்கிறாள் என்பதை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஏதோ பார்க்கில் ஓய்வெடுக்க வந்தவள் போல் மிகவும் பொறுமையாக அவள் கைப்பையில் இருந்து மேக்கப் பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அனைத்தையும் எடுத்து அவள் கண்ணாடி முன்னால் வைப்பதற்கே 10 நிமிடத்திற்கும் மேலாகியது. ஒரு ஓரமாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் அசிஸ்டன்டிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. கொஞ்சமாச்சும் வேகமா வேலையை பாருங்களேன். அவங்க சொல்ற அந்த பெஸ்ட் ஆக்டர் மட்டும் வந்துட்டா தியா அக்காவோட நிலைமை என்ன ஆகுறது? அவங்க இன்னும் மேக்கப் போடாம இருக்கிறதுக்கு அவர் கோபப்பட்டுட்டார்னா என்ன பண்றது என்றாள். இதை கேட்டதும் வஞ்சகமாக சிரித்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், இப்பவாச்சும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்க 2 பேருக்கும் புரிஞ்சதே, ரொம்ப சந்தோஷம் என்றாள். இப்போது அவந்திகாவின் அந்த அசிஸ்டன்ட் எதுவும் வாய் பேச முடியாமல் தனக்குள்ளேயே அந்த மேக்கப் ஆர்டிஸ்டை திட்டிக் கொண்டிருந்தாள். இறுதியாக அவந்திகாவின் அருகே வந்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வேண்டா வெறுப்பாக அவளுக்கு மேக்கப் போட ஆரம்பித்தாள். அவள் வேண்டுமென்றே அவந்திகாவை அசிங்கமாக காட்ட முடியாது. அது அவள் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போல் ஆகும். அதே நேரம் அவளுக்கு மேக்கப் போடவும் இஷ்டமில்லை. அதனால் அவள் கை மேக்கப் போட்டு கொண்டிருந்தாலும் அவள் மூளை என்ன பிரச்சனை செய்யலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தது. ஒரு முறை தன் கண்ணை அங்கும் இங்கும் சுழற்றியவள் அவந்திகாவின் அசிஸ்டன்டை பார்த்து, போய் அந்த பவுடர் எடுத்துட்டு வா என்றாள். அந்த அசிஸ்டன்ட் பெண்ணும் எந்த பவுடர் என்று தெரியாமல் மண்டை குழம்பி அங்கிருந்த அனைத்தையும் தேடி ஒரு வழியாக அவள் சொன்ன அந்த பவுடரை கண்டுபிடித்து கொண்டு வந்தாள். அதை அவள் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டின் கையில் கொடுக்கும் போது அவள் வேண்டுமென்றே கையை மடக்கவும் அந்த பவுடர் கீழே விழுந்து சிதறியது. அவ்வளவுதான். அந்த பவுடர் எப்போது கீழே விழும் என்று காத்திருந்தவள் போல் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தாம் தூம் என்று குதிக்க ஆரம்பித்தாள். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மேக்கப் பவுடர் எவ்வளவு காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? இது ரொம்பவே ரேரான பவுடர். என்கிட்டயே ஒண்ணுதான் இருக்கு. அத போய் இப்படி கீழே கொட்டி வீணாக்கிட்டியே, இனி என்ன பண்றது என்று அவள் கத்திக் கொண்டிருக்க அதிர்ந்து போய் நின்றிருந்த அந்த அசிஸ்டன்ட், நான் எதுவும் பண்ணல, நீங்க தான் என்று பேச ஆரம்பித்தாள். ஆனால் அதற்குள் அவளை முறைத்து பார்த்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், போதும் வாய மூடு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அத நீ பண்ணலன்னு சாதிக்க பாக்குறியா? இப்ப மட்டும் பெஸ்ட் ஆக்டர் வந்தா நீ பண்ணின காரியத்துக்காக அவரை வெயிட் பண்ண வைக்க முடியுமா என்று அதட்டினாள். அந்த அசிஸ்டன்ட் உண்மையிலேயே நடுங்கி போனாள். பயத்தில் அவள் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது. அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே நின்றிருந்த க்ரூ ஒர்க்கர், என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று பதற்றமாக உள்ளே வந்தார். அசிஸ்டன்டை சுட்டி காட்டிய மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் இவ அழகா இல்லன்னு சொன்னதால என்ன பழி வாங்குறதா நினைச்சு இவ என்கிட்ட இருந்த காஸ்ட்லி மேக்கப் பவுடரை கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணிட்டா என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொன்னாள். பதறி போன அவந்திகாவின் அசிஸ்டன்ட், இல்ல நான் எதுவும் பண்ணல என்றாள். அவள் முழுதாய் பேசி முடிப்பதற்குள் இடைமறித்த மேக்கப் ஆர்டிஸ்ட், ஓ அப்போ நீ எதுவும் பண்ணல, நான் தான் உன் மேல பழி போடுறேன்னு சொல்ற, அப்படித்தானே? நீ பண்ணின இந்த வேலையால இப்ப பெஸ்ட் ஆக்டர் வந்தா என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல என்று சொல்லி அவள் ஒரு ஆக்டிங்கை போடவும்
அவந்திகாவின் அசிஸ்டண்டை திரும்பி பார்த்த க்ரூ ஒர்க்கர், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா தெரியாதா? பெஸ்ட் ஆக்டர் மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பே பண்ணணும் தெரியுமா? நீ பண்ணுன இந்த காரியத்தால எவ்வளவு லேட் ஆக போகுதோ, எனக்கு பயமா இருக்கு. இதுல அரவிந்த்ராஜ் சார் வேற ரொம்ப கோபக்காரர் என்று பதறினான். அரவிந்த்ராஜ் என்று பெயரை கேட்டதும் அவந்திகா பதறி போனாள். யாரு வராங்கன்னு சொன்னீங்க? பெஸ்ட் ஆக்டர் அரவிந்த்ராஜா என்றாள் பரபரப்பாக. க்ரூ ஒர்க்கரும் ஆம் என்று வேகமாக தலையசைத்தார். அரவிந்த்ராஜ் என்ற பெயரை கேட்டதுமே அவந்திகாவிற்கு எல்லாம் நின்று விட்டதை போல தோன்றியது. இப்போதும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏதேதோ புலம்பிக் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அவந்திகாவிற்கு அது எதுவுமே காதில் விழவே இல்லை. அவள் தலை முழுவதும் அரவிந்த்ராஜ் அரவிந்த்ராஜ் என்று மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. தன்னுடன் இந்த விளம்பர படத்தில் நடிக்கப் போவது சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் என்பதை அவளால் இப்போது வரை நம்பவே முடியவில்லை. அவள் உடம்பெல்லாம் பதறத் தொடங்கியது. அவள் என்ன செய்கிறாள், என்ன செய்ய வேண்டும் என ஒன்றுமே புரியாமல் நிலையற்றவளாக அவந்திகா செயலற்று நின்று கொண்டிருந்தாள். இந்த நிகழ்வை உள்வாங்கிக் கொண்டு நிகழ்காலத்திற்கு வரும் முன்னரே வெளியில் யாரோ, சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் வந்துட்டு இருக்காரு, எல்லாம் தயாரா இருங்க என்று கத்துவது அவந்திகாவின் காதில் விழுந்தது. அந்த அறிவிப்பை கேட்ட மறுகணமே அந்த இடத்தின் சூழல் சட்டென மாறத் தொடங்கியது. அனைவரும் பரபரப்பானார்கள். எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்று அனைவருமே மிகுந்த சிரத்தையுடன் நடந்து கொண்டது அனைவரது செயல்பாடுகளிலேயே தெரிந்தது. அனைவரது கண்களும் வாசலை நோக்கியே அரவிந்தின் வருகையை எதிர்நோக்கி தவம் கிடக்கத் தொடங்கின. ஆனால் அந்த இடத்தில் அவந்திகா மட்டும்தான் அசைவற்ற சிலையாக நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த சூழலுடன் தன்னை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. பேச்சு கூட எழாதவாறு தனது இதயம் நின்று போய் தொண்டை குழியை அடைத்தது போல அவள் உணர்ந்தாள். அப்படியே தப்பி ஓடிவிடலாமா என்று கூட அவளது மனம் யோசித்தது. ஆனால் இது ரொம்பவே லேட் என்பதை அவள் மூளை அவள் தலையில் கொட்டி உணர்த்தியது. அது மட்டுமல்ல, அவள் கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்கிறாள். எனவே இப்படி காரணமின்றி அவளால் ஷூட்டிங்கில் இருந்து விலகவும் முடியாது. தன்னுடைய அரவிந்தை இந்த மாதிரியான ஒரு சூழலில் சந்திப்போம் என்று அவந்திகா நினைத்து பார்க்கவே இல்லை. அவளால் இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. மேலும் அவள் மனம் அதற்கு தயாராகவும் இல்லை. பதட்டமும் படபடப்புமான நிலையில் அவந்திகா நின்று கொண்டிருந்தாள். அவளது முகத்தை பார்த்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சிரித்துக் கொண்டே, என்ன ரொம்ப பயமா இருக்கா? மனசுக்குள்ள இருக்க பயம் மூஞ்சில அப்பட்டமா தெரியுது. இருக்க எல்லா சாமியையும் வேண்டிக்கிற போல. வேண்டிக்கோ, சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் வந்து இங்க நீ பண்ணி வச்ச கூத்தையெல்லாம் பார்த்து உன்னை இந்த ஷூட்டிங்க விட்டு தூக்கிட கூடாதுன்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோ என கூறிவிட்டு நக்கலாக சிரித்தார். அவந்திகாவிற்கு இப்போது அந்த மேக்கப் ஆர்டிஸ்டிடம் வாக்குவாதம் செய்யும் மனநிலையெல்லாம் இல்லை. அவள் எதுவுமே பேசாமல் அதே பதட்டமான முகபாவத்துடனேயே நின்று கொண்டிருந்தாள். அவளது நிலைமையை கண்டு பரிதாபப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவந்திகாவின் அருகில் வந்து, சாரிக்கா, நான் தான் தேவையில்லாம அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கவனக்குறைவா நடந்துகிட்டேன். அதனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்க்கா. இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அவர் வந்து இந்த விஷயத்துக்காக உங்களை திட்டுனாருன்னா நீங்க தாராளமா என்னோட பேரை சொல்லுங்க. நான் இத சமாளிச்சுக்கிறேன். இந்த சின்ன விஷயத்தினால அவர் கூட உங்களுக்கு நடிக்க கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிராதீங்கக்கா என்றாள். அப்போதுதான் அவந்திகா சுய நினைவிற்கே திரும்பினாள். அவள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தனக்காக இவ்வளவு பரிந்து பேசுவதை பார்த்து நெகிழ்ந்து போனாள். அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்ததையும் அவந்திகா கவனிக்க தவறவில்லை. ஐயோ, நீ போய் எதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க என்றாள் அவந்திகா. அவள் இவ்வளவு நிதானமாக பேசுவதை பார்த்த ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னக்கா இவ்ளோ கூலா இருக்கீங்க? அரவிந்த்ராஜ் வந்துட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போற டைம் வந்துருச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற கடுப்புல இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல நானா இருந்தா செத்தே போயிருப்பேன். நீங்க இவ்ளோ கூலா இருக்கீங்க, உங்களுக்கு பயமாவே இல்லையா என்று அவந்திகாவை பார்த்து கேட்டாள் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அதற்கு அவந்திகா வெறும் உணர்ச்சியற்ற சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தாள். அப்போது அந்த அறையை யாரோ நெருங்கி வந்து கொண்டிருக்கும் காலடி சத்தம் கேட்டது.
பாகம் 479. அவந்திகா எந்தவிதமான எக்ஸ்பிரஷனும் காட்டாமல் வெற்று சிரிப்போடு நின்ற நேரம் அந்த அறையை நோக்கி யாரோ வரும் சத்தம் கேட்டது. அனைவரது கண்களும் வாசலை நோக்கி திரும்பியது. அதே நேரம் வெளியே இருந்து யாரோ, அரவிந்த் சார், இது ரொம்பவே சின்ன மேக்கப் ரூம் தான், நீங்க கொஞ்சம் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா, இல்லனா நாங்க என்று ஒரு நபர் பதற்றமான குரலில் சொல்லிக் கொண்டிருக்க, இப்போது அவந்திகாவின் இதயம் எப்போது வேண்டுமானாலும் நான் வெளியே குதித்து ஓடிவிடுவேன் என்பது போல் பதற்றத்தில் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து துளி கூட பதற்றம் இல்லாமல், இட்ஸ் ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை என்று அவளுக்கு மிகவும் பழக்கப்பட்ட அந்த குரல் கேட்டது. இந்த குரலை கேட்டதுதான் தாமதம். அவந்திகாவின் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்து நின்றது. அவளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள். அதே நேரம் கதவு திறக்கப்பட்டு அரவிந்த் அந்த சிறிய மேக்கப் அறைக்குள் நுழைந்தான். அவனை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டிருக்க, வானத்தில் ராஜாவாக வீற்றிருக்கும் சூரியன் போல் அனைவரையும் தாண்டி அவன் பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும் அவனை தவிர மற்ற அனைவரும் மங்கி போனது போல் அவந்திகாவிற்கு தோன்றியது. அதுவரை வீற்றிருந்தவர்கள் அனைவரும் தங்களை அறியாமல் எழுந்து நின்று அரவிந்திற்கு மரியாதை செய்தார்கள். ஆனால் அவந்திகாவும் அமர்ந்துதான் இருந்தாள். அவள் எழவில்லை. அவளால் எழ முடியவில்லை. ஒரே நாளில் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் இதயம், மூளை, உடல் என்று அனைத்தும் செயல்பட மறுத்தது. அவள் ஒரு பிரமிப்பு நிலையில் அரவிந்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்க, யாரோ அவள் கையை தொட்டு உலுக்குவது போல் அவளுக்கு தோன்றியது. மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவளுடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். தியாக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எழுந்திருங்க, அரவிந்த் சார் வந்திருக்காரு பாருங்க, எழுந்து அவரை வெல்கம் பண்ணுங்க என்றாள். அவந்திகாவும் அப்போதுதான் சுய நினைவிற்கு வந்தவள் போல் எழுந்து நின்று அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தும் அதே நேரம் அவளை பார்த்தான். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினாள் என்பது போல் இருவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நொடிக்குள் அவர்கள் மனதில் 1000 உணர்ச்சிகள் தோன்றின. அவந்திகாவின் கண்களில் தோன்றிய கண்ணீர் ஒரு திரை போல் அரவிந்தின் உருவத்தை மங்களாக தெரிய வைத்தது. அடுத்த நொடி அரவிந்த் அவளை நோக்கி 2 அடி முன்னால் எடுத்து வைப்பது தெரிந்தது. ஆனால் அவந்திகா 1 அடி பின்னால் எடுத்து வைக்கவும் அரவிந்த் அதற்கு மேல் முன்னேறாமல் அப்படியே நின்ற இடத்திலேயே சிலை போல் உறைந்து நின்றான். அவர்களுக்குள் இருந்த இடைவெளி சில அடி தூரம்தான். ஆனால் அரவிந்திற்கு என்னவோ அவர்கள் வெகு தொலைவில் இருப்பது போல் தோன்றியது. சரியாக அந்த நேரம் அவர்கள் இருவருக்கும் நடுவில் வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், சாரி அரவிந்த் சார், என்னோட மேக்கப் பவுடரை மிஸ் அவந்திகாவோட அசிஸ்டன்ட் கீழே கொட்டிட்டா, சோ உங்களுக்கான மேக்கப் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க அதுக்காக கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று நாசுக்காக சொன்னாள். அதைத் தொடர்ந்து ஒரு நொடி அமைதியாக இருந்தவள் பின்பு அரவிந்தின் முகத்தை பார்த்து, இந்த புதுசா நடிக்க வர்றதுகளே இப்படித்தான், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அதுகளுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, வந்த உடனே தலக்கணம்தான் என்றாள். இந்த வார்த்தையை கேட்டதுமே அங்கிருந்த அனைவரும் அவந்திகாவையும் அவளுடைய அசிஸ்டன்ட்டையும் திரும்பி பார்த்தார்கள். அவந்திகாவின் அசிஸ்டன்டிற்கு பயத்தில் கை கால் அனைத்தும் நடுங்க ஆரம்பித்தது. அவள் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தில் பதபதைத்து கொண்டு நின்றிருந்தாள். அனைவருக்கும் ஒரு பயம் என்றால் அவந்திகாவிற்கு வேறு விதமான பதற்றம் இருந்தது. அவள் தன் உதட்டை அழுந்த கடித்து கொண்டு எதுவும் பேசாமல் தலையை குனிந்து நின்றாள். அங்கிருக்கும் அனைவருக்கும் அரவிந்தின் குணம் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போது அவந்திகாவின் நிலை என்ன ஆகுமோ என்று நினைத்து அவர்களால் பரிதாபப்பட மட்டும்தான் முடிந்தது. இப்பதான் இந்த பொண்ணு நடிக்க வந்திருக்கு, மொத நாளே அரவிந்த் சார் கிட்டதான் மாட்டணுமா என்று அவர்கள் தங்களுக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கும் அவளது ஜூனியர் அசிஸ்டன்டிற்கும் நடக்க போவதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தாள் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். அப்போது வேகமாக அரவிந்திற்கு அருகில் வந்த க்ரூ ஒர்க்கர், அரவிந்த் சார், இந்த பொண்ணு கேஸ்டரா இருக்காங்க, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க வராங்க, சோ ப்ளீஸ் அவங்க தெரியாம பண்ணின தப்புக்கெல்லாம் அவங்க மேல கோச்சிக்காதீங்க என்று பதற்றமாகவும் அதே நேரம் மிகவும் பவ்யமாகவும் சொன்னான். அவன் எதையோ நினைத்து பயந்து கொண்டிருக்க, அவன் நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக, அதனால என்ன, எந்த ப்ராப்ளமும் இல்ல,
என்று மிகவும் கூலாக பதிலளித்தான் அரவிந்த். அவர்கள் இப்போது என்ன கேட்டார்கள்? அவர்கள் இந்த வார்த்தையைத்தான் கேட்டார்களா, இல்லை இதை கேட்டதாக கற்பனை செய்து கொண்டார்களா என்று தெரியாமல் குழம்பி போனார்கள். கல்யாணம் ஆன பின் ஒரு மனிதன் முற்றிலும் மாறிப்போவான் என்று சொல்வார்களே, அது இதுதான் போல. இப்போதெல்லாம் அரவிந்த் பெண்களின் மீது அதிக கோபப்படுவது இல்லை போல என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டார்கள். தேங்க்யூ சார், கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நாங்க சீக்கிரமே இந்த மேக்கப் பவுடரை அரேஞ்ச் பண்ணிடுறோம் என்று அந்த க்ரூ ஒர்க்கர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இல்ல அதுக்கு எந்த தேவையும் இல்ல, எப்பவும் அரவிந்த் சாருக்கான மேக்கப் திங்ஸ நாங்க கையோட கொண்டு வந்துருவோம், எங்க கிட்ட மேக்கப் பவுடரும் இருக்கு என்று சொல்லிக் கொண்டே அரவிந்தின் பின்னால் இருந்து வந்த சம்பத் அவந்திகாவை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, ஓ இவங்கதான் மிஸ் லவ்தியாவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் தியா, நீங்க விருப்பப்பட்டா நீங்களும் எங்க மேக்கப் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் என்று மிகவும் தன்மையான குரலில் முகமெல்லாம் சிரிப்போடு சொன்னான். இதை கேட்ட அனைவருக்கும் மேலும் அதிர்ச்சிதான். அரவிந்தோடு இருந்து இருந்து சம்பத்தும் அவனை போலவே ஒரு சிடுமூஞ்சியாக மாறிவிட்டதாக கேள்விப்பட்டவர்களுக்கு அதிர்ச்சியாகத்தானே இருக்கும். அவர்கள் இருவர் மனமும் மாறி விடுவதற்குள் அனைத்து ஷூட்டிங்கையும் முடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்ட படக்குழுவினர், கண்டிப்பா கண்டிப்பா சார், நாங்க உங்க ஹெல்ப்பை மறக்கவே மாட்டோம், பெஸ்ட் ஆக்டர் ப்ளீஸ் இங்க உட்காருங்க, உங்களுக்கான மேக்கப்பை ஸ்டார்ட் பண்றோம் என்று பரபரப்பாக சொன்னவர் அவந்திகாவை பார்த்து, மிஸ் தியா நீங்க இப்ப போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, வந்து நீங்க உங்க ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் என்றார். அவந்திகா இதுதான் வாய்ப்பு என்பது போல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த இடத்தை விட்டு சிட்டாய் பறந்தாள். அவள் அங்கிருந்து சென்றாலும் அந்த அறையிலிருந்து ஒரு ஜோடி கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது. அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு சந்தோஷமாக அவந்திகாவின் கையை பிடித்த அவளது அசிஸ்டன்ட், தியாக்கா எல்லாரும் அரவிந்த் சார் ரொம்ப கோபக்காரரு, சிடு சிடுன்னு விழுவாருன்னு சொன்னாங்க, ஆனா அவங்க யாருக்கும் அரவிந்த் சாரை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், இங்க பாருங்க சார் எவ்வளவு அமைதியா இருந்தாரு என்றாள். இதை கேட்ட அவந்திகாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. என்னதான் எப்போது அவள் அரவிந்தோடு இல்லை என்றாலும் அவளுக்கு அரவிந்தை பற்றி தெரியாதா என்ன? அதே நேரம் இங்கு மேக்கப் ரூமில் அரவிந்திற்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் போட ஆரம்பித்திருந்தாள். அரவிந்த் சார் உங்க ஸ்கின் ரொம்பவே சாஃப்டா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் நான் அந்த லவ்தியாவுக்கு மேக்கப் போட்டேன். சிச்சி, எப்படித்தான் இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நடிக்க செலக்ட் பண்றாங்களோ தெரியல, அவ்வளோ திக் லேயர் ஃபவுண்டேஷன் போட்டும் அவ முகத்தை அழகா காட்டுறதுக்கு நான் என்னென்னமோ பண்ண வேண்டி இருந்துச்சு. அழகா இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிர் தெரியுமா அரவிந்த் சார், அவ்வளோ தலகணமா நடந்துக்கிறா என்று சொன்னவள் அரவிந்தின் முகம் மாறுவதை கண்ணாடியில் பார்த்துவிட்டு, அரவிந்த் சார் என்னாச்சு, ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க என்றாள். அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஆனால் அரவிந்தின் முகம் மிகவும் கோபமாக மாறுவதை பார்த்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியானாள். இப்ப என்ன சொன்ன, அந்த பொண்ணு தலகணத்தோட நடந்துகிட்டாளா என்று சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டான் அரவிந்த். மேக்கப் ஆர்டிஸ்ட் வேகமாக தலையசைத்தாள். அந்த பொண்ணோட ஸ்கின் ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படித்தானே என்று அவன் அடுத்த கேள்வியை கேட்கவும் அதற்கும் வேகமாக தலையசைத்தாள் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆக அந்த பொண்ணு பார்க்க அழகா இல்ல, நீ போட்ட மேக்கப்ல தான் அவ அழகா தெரியறாள என்று அவன் மூன்றாவது கேள்வியை கேட்கவும் அதற்கும் மூன்றாவது முறையாக தலையசைத்தாள் மேக்கப் ஆர்டிஸ்ட். அதற்கு மேல் அரவிந்த் அந்த பெண்ணிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சம்பத்தை பார்த்து, சம்பத் யாராவது க்ரூ ஒர்க்கரை உடனே வர சொல்லு என்றான். சரி என்று தலையசைத்த சம்பத் அந்த அறையை விட்டு வெளியே செல்வதற்கு முன் 2 நொடி அந்த மேக்கப் ஆர்டிஸ்டிற்காக தன் மனதில் இரங்கல் தெரிவித்துக் கொண்டான். ஆனால் நடந்த சம்பவத்தை முற்றிலும் வேறாக புரிந்து கொண்ட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்க சொன்னதுதான் கரெக்ட் சார், இது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும், நம்ம கிட்ட என்ன வேற ஆளுங்களா இல்ல என்று பேச ஆரம்பித்தாள். பாவம் அவளுக்கு தெரியவில்லை, சிங்கத்தின் குகைக்குள் சென்று அதன் தலைமேல் நின்று அவள் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்று.
முன்பு அவன் வந்தபோது அவந்திகாவும் அவளது அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து மேக்கப் பவுடரை கொட்டிவிட்டதாக இவள் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அப்போது அரவிந்தின் கவனம் முழுவதும் அவந்திகாவின் மீது இருந்ததால் அவன் அங்கு என்ன நடக்கிறது என்பதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அவந்திகா அந்த அறையை விட்டு சென்ற பிறகுதான் அவன் அதை பற்றி யோசித்து பார்த்தான். அவந்திகா தலைகணம் பிடித்தவளா என்ன? அவளால் யாருடனும் சிரித்து பேச முடியும். அவள் அழகாக இல்லையா? அவனது பார்வையில் பிரபல நடிகைகள் யாரும் அவளை விட அழகாக இல்லை. அவளுக்கு மோசமான தோல் இருக்கிறதா? அவள் வீட்டில் இருக்கும்போது ஒரு துளி மேக்கப் இல்லாமலும், ஏன் சில நாட்கள் அவள் குளிக்காமல் இருக்கும் போது கூட அவள் எப்படி இருப்பாள் என்பது பற்றி அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது இந்த பெண் அவந்திகாவை பற்றி என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள்? அவனுக்கு வந்த கோபத்தில் அவளை பீத்து போட வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் அதைவிட பெரிய தண்டனையாக படப்பிடிப்பு குழுவினர் அங்கு வந்ததும், இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு சுத்தமா மேக்கப் போட தெரியல, எந்த தெருவுல இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க இவள என்றான். படப்பிடிப்பு குழுவினர், அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அனைவரும் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருக்க சம்பத்தை பார்த்த அரவிந்த், சம்பத், வேற யாராவது நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட வர சொல்லு, நமக்கு நிறைய டைம் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்ல என்றான். இது எப்படி நடந்தது? எப்போதும் அவந்திகாவும் அவளது அசிஸ்டன்ட்டும் தானே இந்த செட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்க அவள் ஏன் இங்கிருந்து விரட்டப்படுகிறாள்? ஒன்றும் புரியாதவள் பதற்றமாக அரவிந்தை பார்த்து, அரவிந்த் சார், நான் இந்த பெங்களூர்லயே டாப் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்றாள். அவள் ஏதோ பெரிய காமெடியை சொல்லிவிட்டதை போல் சத்தம் போட்டு சிரித்த அரவிந்த், என்னது டாப் மேக்கப் ஆர்டிஸ்டா? நீ மிஸ் தியாவுக்கு போட்ட மேக்கப்ல இருந்தே நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு நல்லாவே தெரியுது. நீ போட்ட மேக்கப்பை விட தியா மேக்கப் போடாதப்பவே அழகா இருப்பாங்க. இப்படி யாரும் அவளை கேவலமாக அவமதித்து விட முடியாது. ஆனாலும் அரவிந்தை எதிர்த்து அவளால் என்ன செய்துவிட முடியும்? அவளுக்கு அரவிந்தை பற்றி நன்றாகவே தெரியும். இதற்கு முன்னர் அரவிந்த் ஒரு நடிகையை நடிக்க தெரியாதவள் என்று சொன்னதால் அவள் பல வருடத்திற்கு பிறகு எப்போதும் அனைவராலும் கேலி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாள். அத்தோடு அவளது கெரியரும் முடிவிற்கு வந்துவிட்டது. இப்போது அரவிந்த் சொன்ன இந்த வார்த்தை மட்டும் வெளியே தெரிந்தால் அவள் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று பயந்தாள். அரவிந்த் சார், அது என்று பேச ஆரம்பித்தாள். அதே நேரம் அந்த படப்பிடிப்பு குழுவினரும் அரவிந்த் சார் என்று ஏதோ பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அரவிந்த் தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவர்களை பார்த்ததுதான் தாமதம். நீங்க என்ன சார் சொல்றது? நானே தூக்கி இவளை குப்பத்தொட்டில போட்டுறேன் என்பது போல் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டை வேகமாக இழுத்து கொண்டு வெளியே சென்றனர். முதலில் அரவிந்த் வந்தபோது அவன் மிகவும் பொறுமையாக இருப்பதாக நினைத்து அனைவரும் சந்தோஷப்பட்டனர். ஆனால் இந்த காட்சியை பார்த்ததும் அனைவருக்குள்ளும் ஒருவித பீதி தோன்றியது. பாகம் 480. காஸ்டியூம் மாற்றிக் கொண்டிருந்த அவந்திகா ஏதோ சத்தம் கேட்பதாக நினைத்து வெளியே வந்து பார்த்தாள். அனைவரும் பரபரப்பாக அவர்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்ததும், என்னாச்சு, என்ன பிரச்சனை என்றாள் பதற்றமான குரலில். அவளை பரிதாபமாக பார்த்த ஒரு நபர் அவள் அருகே வந்து, மிஸ் தியா, அரவிந்த் சாரோட உண்மையான குணம் இப்பத்தான் வெளியே வருது. அவரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மேல கோபப்பட்டு அவங்கள இங்க இருந்து போக சொல்லிட்டாரு. நீங்க அவர் கூட நடிக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவின் அசிஸ்டன்ட் பதற்றமாக அவந்திகாவின் கையை பிடித்து, தியா மேடம், எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட பண்ண மாதிரி அரவிந்த் சார் நம்மளையும் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது என்றாள். அவந்திகா எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அவன் சிடுமூஞ்சிதான், கொஞ்சம் விரைப்பாக திரிவான்தான். ஆனால் அவன் ஒன்னும் சிங்கம் புலியெல்லாம் அல்ல என்று அவளுக்கு சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவன்தான் ராஜன் என்று தெரிவதற்கு முன்னால் அவள் அவனை பார்த்து எவ்வளவு பயந்து கொண்டிருந்தாள் என்பதை யோசித்து பார்த்தாள். புலி சிங்கத்தை விடவும் அவன் கொடூரமானவனாகத்தான் இருந்தான் என்று அவளுக்கு தோன்றியது. சிடுமூஞ்சி, இவனெல்லாம் வில்லனாத்தான் போட்டிருக்கணும். எப்படி ஹீரோ ஆனானே தெரியல, அதுலயும் ரொமான்டிக் ஹீரோ என்று அவந்திகா தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்க, என்னது, என்னக்கா சொன்னீங்க என்றாள் அவந்திகாவின் அசிஸ்டன்ட்.
வேகமாக தலையை அசைத்த அவந்திகா, இல்ல ஒண்ணும் இல்ல, நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காத, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் என்றாள். இதை கேட்ட அவளது அசிஸ்டன்டும் சரி என்று தலையசைத்து அவளுக்கு காஸ்டியூம் அணிய உதவி செய்து கொண்டிருந்தாள். இது விளம்பரம் என்பதால் அதில் நடிக்கும் அனைவரும் அந்த கேமில் வரும் கதாபாத்திரங்கள் போலவே ஆடை அணிந்திருந்தார்கள். அதிலும் அந்த கேமில் உள்ள மற்ற கேரக்டர்களை விடவும் தியா கேரக்டருக்குத்தான் மிகவும் அழகான ஆடை இருக்கும். அதிலும் மற்ற கேரக்டரை போல் அரையும் குறையுமாக ஆடை அணியாமல் தலை முதல் பாதம் வரை முழுமையாக மறைக்கும்படியான ஆடையை அணிந்திருக்கும். ஆக தரை தொடும் அந்த மஞ்சள் நிற கவுனில் அவந்திகா ஒரு தேவதை போல்தான் இருந்தாள். ஏதோ அவளை புகழ்ந்து பேசுவதற்காகத்தான் தான் சம்பளம் வாங்குவது போல் அவளது ஜூனியர் அசிஸ்டன்ட் அவளை புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்தாள். அவந்திகாவுமே கண்ணாடி முன்னால் அமர்ந்து பார்த்து தன்னைத்தானே ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளது அசிஸ்டன்ட் சொல்வது ஒன்றும் பொய்யில்லை. அவள் சொல்வது போலவே அவள் ஒரு தேவதை போல இருப்பதாக தோன்றியது. அவந்திகா தன் அழகில் பிரமித்து கண்ணாடியை விட்டு கண்ணை அகற்ற முடியாமல் அமர்ந்திருந்த நேரம் அங்கு வந்த க்ரூ ஒர்க்கர், மிஸ் தியா, உங்க காஸ்டியூமே எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க மேக்கப் ரூமுக்கு போங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து உங்க மேக்கப்ப பாத்துப்பாங்க என்றார். இதை கேட்ட அவந்திகா கேள்வியாக அவரை பார்த்து, மேக்கப் ரூம்ல தானே அரவிந்த் சார் இருக்காரு என்று கேட்கவும், ஆமா மேம், இப்ப வரைக்கும் அரவிந்த் சார் அங்கதான் இருக்காரு, ஆனா இப்போ சார் இங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வருவாரு என்றார். இதை கேட்டதும் அவந்திகா பதறி அடித்துக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்தாள். அரவிந்தோடு நடிக்கப் போகிறோம் என்ற அதிர்ச்சியில் இருந்தே அவள் இன்னும் மீண்டு வரவில்லை. அதற்குள் அவளும் அரவிந்தும் ஒரே அறையில் இருப்பது என்றால் அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும். அந்த ஒர்க்கர் சொன்னது போல மேக்கப் ரூமிற்கு சென்ற அவந்திகா ஏதோ பாலை திருடி குடிப்பதற்காக கிச்சனை நோட்டம் விடும் பூனை போல கழுத்தை மட்டும் உள்ளே நீட்டி அந்த அறையை முழுவதும் சுற்றி பார்த்தாள். அங்கு அரவிந்த் இல்லை என்று உறுதிப்படுத்திய பின் அப்பாடா என்று சோஃபாவில் சென்று நிம்மதியாக அமர்ந்தாள். அவளுக்கு அருகில் நின்ற அவளது அசிஸ்டன்ட், தியாக்கா, அரவிந்த் எப்படிப்பட்ட கேரக்டர்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி அவரு நிஜமாவே மோசமானவரா என்று சொன்னவள் தன் கையை அவந்திகாவின் முன்னால் நீட்டி, இங்க பாருங்களேங்கா, எனக்கு கையெல்லாம் சிலிர்க்குது என்றாள். அவளது அப்பாவித்தனமான முகத்தை பார்த்த அவந்திகாவிற்கு சிறிது நேரம் அவளோடு விளையாடி பார்க்கலாம் என்று தோன்றியது. முகத்தை சீரியஸாக வைத்தவள், நீ கேள்விப்பட்டதில்லையா, இது மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய ரோல்ல நடிக்கிறதால அவங்க சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிருவாங்களாம். அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்நியன் படத்துல வர்ற மாதிரி தனக்குள்ள ஒரு அந்நியன் இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது பாவம். அவங்கெல்லாம் ஒரு மனநோயாளி மாதிரிதான் என்றாள். இதை அவளது ஜூனியர் அசிஸ்டன்ட் வாயை பிளந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க தனக்குள்ளேயே சிரித்து கொண்ட அவந்திகா, அதுக்குதான் சொல்றேன், அடுத்த டைம் நீ அரவிந்த் சார பார்த்தேனா தலைய குடிஞ்சு எதுவும் பேசாம அமைதியா நின்னுக்கோ, இல்லனா உனக்கும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்த நிலைமைதான் வரும்னு நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்டு வேகமாக தலையசைத்த அவந்திகாவின் அசிஸ்டன்ட், கண்டிப்பா தியாக்கா, நான் வாயவே திறக்க மாட்டேன், அமைதியான பொண்ணா இருப்பேன், நீங்களும் அதே மாதிரி அரவிந்த் சார் முன்ன வாய் பேசாதீங்க, உங்களோட ஒர்க்க மட்டும் பர்ஃபெக்டா செஞ்சிருங்க என்றாள். அவந்திகாவும் ஓகே ஓகே என்று தலையசைக்கவும், அக்கா, உங்களுக்கும் அரவிந்த் சாருக்கும் கிஸ்ஸிங் சீன், பெட்ரூம் சீன் எல்லாம் இருக்காமே, நீங்க அதெல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு பயமா இல்லையா என்றாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த அவந்திகா, உன்னோட இந்த தியா அக்காவை நீ ரொம்பவே குறைச்சு மதிப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட இந்த லவ் தியா அக்காவோட லட்சியமே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட டேட்டிங் போகணுங்கிறது தான், அதுவும் டெய்லி டெய்லி ஒருத்தர் கூட டேட்டிங் போகணும் என்றாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த அவளது அசிஸ்டன்ட் தன் கைகள் இரண்டையும் தம்ஸ் அப் செய்வது போல் செய்து, சூப்பர்க்கா, ரொம்பவே நல்ல லட்சியம் என்றாள். இதை கேட்ட அவந்திகாவும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் சட்டென சிரிப்பதை நிறுத்தியவள் தன்னுடைய ஜூனியர் அசிஸ்டண்டை திகில் நிறைந்த பார்வை பார்த்தவள், உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா என்றாள். ஜூனியர் அசிஸ்டன்டும் பயத்தில் வெளிரி போய் இருந்தாள். அச்சத்தில் அவள் பேசுவதையே மறந்து விட்டதை போல் தடுமாறியவள், ஆமாக்கா, எனக்கு அந்த பாத்ரூம்ல யாரோ ஃபிளஷ் அழுத்தின சத்தம் கேட்டுச்சு
யாரோ இங்க இருக்காங்கக்கா என்றாள். அவள் இந்த வார்த்தையை சொல்லி முடித்ததும் யாரோ பாத்ரூமில் கை கழுவும் சத்தம் கேட்டது. அவந்திகா அதிர்ந்து போய் பதறி அடித்துக் கொண்டு தன் சீட்டிலிருந்து எழுந்து நின்றாள். கிரீச் என்ற சத்தத்தோடு பாத்ரூம் கதவு திறக்கப்பட்டது. அவந்திகா நடுக்கத்தோடு கதவை பார்க்க மிகவும் கூலாக அரவிந்த் வெளியே வந்து கொண்டிருந்தான். அவன் காஸ்டியூமை மாற்றுவதற்காக சேஞ்சிங் ரூமிற்கு சென்று விட்டதாகத்தானே சொன்னார்கள். அப்படி இருக்க அவன் இன்னும் இந்த மேக்கப் ரூமில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவந்திகாவும் அவளுடைய ஜூனியர் அசிஸ்டன்டும் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டார்கள். அதன் பிறகு மிகவும் நல்ல பிள்ளைகள் போல் தலையை தொங்க போட்டு அமைதியாக அந்த இடத்தை விட்டு வாசலை நோக்கி சென்றார்கள். வாசலை அடைந்ததும் அவந்திகா லேசாக தன் தொண்டையை செருமினாள். அதை புரிந்து கொண்ட அவளது அசிஸ்டன்ட் உடனே கதவை திறந்து விட்டாள். கதவை திறந்தவள் முந்திக்கொண்டு வெளியேறிவிட இப்போது அவந்திகா வெளியேறும் நேரம். தன் தொண்டையை செருமிய அரவிந்த், அப்போ செலிபிரிட்டிஸ் கூட டேட்டிங் போகணுமா என்றான். அவள் உடல் உறைந்தது. அவள் உடனடியாக நிமிர்ந்து பார்த்தாள். அவர்களின் கண்கள் சந்தித்தன. உடனே அவந்திகாவிற்கு அழ வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது. அவர்கள் ஏன் இத்தகைய சூழ்நிலையில் தங்களை கண்டார்கள்? என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தால் கடைசியில் ஒருவரை ஒருவர் பார்த்ததும் இருவரும் அழுதிருக்க வேண்டாமா? அவர்கள் வருத்தமாகவும் சோகமாகவும் இருக்க வேண்டாமா? அதை விடுத்து இப்போது தான் மட்டும் ஏன் இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டோம் என்பது அவந்திகாவிற்கு புரியவில்லை. பின்னர் தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டவள், தன் தொண்டையை செருமி தன்னை சரி செய்து கொண்டவள் இந்த நிலையை வேறு விதமாக கையாள முடிவெடுத்து அரவிந்தை நிமிர்ந்து பார்த்து, அரவிந்த், இப்போல்லாம் நீங்க நல்லா தூங்குறீங்களா என்றாள். என்று மட்டும் அரவிந்திடமிருந்து பதில் வந்தது. ரொம்ப சந்தோஷம் என்று சொன்ன அவந்திகாவிற்கு உண்மையிலேயே பெருத்த நிம்மதியாக இருந்தது. இதற்காகத்தானே அவள் அனைத்தையும் விட்டு அவனையும் விட்டு வந்தாள். ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவள் பின்பு அங்கும் இங்கும் அந்த அறையை பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தாக எதுவும் பேசுவது போல் தெரியவில்லை என்பதால், அத்தை நல்லா இருக்காங்களா என்றாள். இல்ல, அம்மா நல்லா இல்ல என்று அரவிந்திடமிருந்து பதில் வரவும் கொஞ்சம் பதறிப்போன அவந்திகா, ஏ என்னாச்சு அத்தைக்கு? திரும்பவும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா என்றாள். அதெல்லாம் இல்ல, ஆனா நீ போனதுல இருந்து அம்மா ஒரு டைம் கூட சிரிச்சு நான் பார்க்கல என்றான் அரவிந்த். அவந்திகாவிற்கு புரிந்தது. விரக்தியாக வேறு எங்கேயோ தன் பார்வையை திருப்பியவள், எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாகிரும். அதான் நயானா இருக்கால்ல, அவ என்னை விட நல்லாவே அத்தைய பாத்துப்பா என்றாள். ஒரு பெருத்த மௌனமே அவளுக்கு பதிலாக கிடைத்தது. அவந்திகா நிதானித்து நிமிர்ந்து பார்த்தாள். அரவிந்த் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏதோ சொல்ல விரும்புவது போலவும் அதே சமயம் தயங்குவது போலவும் இருந்தான். குழப்பமடைந்த அவந்திகா, என்னாச்சு, என்ன விஷயம் என்று கேட்கவும் எதையும் மறைக்க விரும்பாத அரவிந்த், நயானா இப்ப கோமால இருக்கா, இன்னும் 2 வாரத்துல அவ கண்ணு முழிக்கலனா இனிமே எப்பவுமே அவ கோமாலதான் இருப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என்றான். அவந்திகாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவள் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. அரவிந்த், என்ன சொல்றீங்க? என்னாச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்றாள் அவந்திகா. அவளை கூர்ந்து பார்த்த அரவிந்த், எல்லாமே சொல்றேன், முதல்ல நீ சோஃபால உட்காரு என்று சோஃபாவை கை காட்டினான். அவனிடமிருந்து கண்களை எடுக்காமல் அவன் சொன்னபடி சோஃபாவில் சென்று அமர்ந்தாள் அவந்திகா. அரவிந்த் பின்னர் நடந்த அனைத்தையும் சுருக்கமாக சொன்னான். அவன் அனைத்தையும் சொல்லி முடித்ததும் தன் கையை ஓங்கி சோஃபாவில் குத்திய அவந்திகா, ச்சே, அந்த தந்திரக்காரி மேனகாவும் அந்த கிழட்டு ராஜேந்திரனும் சேர்ந்துதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது என்று பொங்கினாள். அவள் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. அவளுக்கு கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. நயானாவோட குழந்தை, அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு? ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டாங்க என்று தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் புலம்பிக் கொண்டிருந்தாள். அதிலும் இப்போது அவந்திகா கர்ப்பமாக இருப்பதால் குழந்தை தொடர்பான செய்திகளை கேட்கும் போதெல்லாம் அவளையும் அறியாமல் அவள் அதிக உணர்ச்சி வசப்பட ஆரம்பித்திருந்தாள். அரவிந்த் அவந்திகாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். இவள்தான் அவன் அறிந்த அவந்திகா. தன்னை தானே சமாளித்துக் கொண்ட அவந்திகா அரவிந்தை நிமிர்ந்து பார்த்து,
அப்போ நீங்க அர்ஜுனுக்கு நடந்ததுக்காக பழி வாங்குறதுக்கு தான் திரும்பவும் ராஜேந்திரன் குடும்பத்துக்குள்ள போனீங்களா? அதுக்காக தான் பிசினஸ்ல கையில எடுக்க ஒத்துக்கிட்டீங்களா என்றாள். அரவிந்தும் ஆம் என்று தலையசைத்தான். அதன் பிறகு முகத்தை இறுக்கமாக வைத்த அவந்திகா, அதுதான் கரெக்ட், அப்படித்தான் பண்ணணும். எப்பவுமே அந்த ராஜேந்திரனுக்கு நீங்க திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ள போய் பிசினஸ கையில எடுத்துருவீங்கன்னு தான் பயம். அப்போ நாம அதவே பண்ணலாம். நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போனா அவனுக்கு நம்ம ரொம்ப இளக்காரமா போயிருவோம் என்றாள். அவள் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம நம்ம என்று அரவிந்தையும் தன்னையும் ஒருவருக்குள் ஒருவராக இணைத்து பேசியது அரவிந்திற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆமா அவந்திகா, அவருக்கு நாம கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும் என்றான் அரவிந்த். இப்போது அரவிந்த் நாம என்று சொல்லும் போதுதான் அவந்திகாவிற்கு யதார்த்தம் புரிந்தது. அவள் மீண்டும் சுய நினைவிற்கு வந்தவள் அவள் தலையை குனிந்தவாறே பதிலடி கொடுங்க என்றாள் வெற்று உணர்ச்சியுடன். அவள் அவ்வாறு சொன்னதன் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அரவிந்தோ அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையின் கூர்மை தாங்காமல் அவந்திகா வெட்கப்பட்டு தலை குனிந்தவாறே நின்று கொண்டிருந்தாள். மெல்ல தனது வாய்க்குள்ளேயே, அவந்திகா, நீ வேற நான் வேறையா என்று முணுமுணுத்தான் அரவிந்த். வெட்கப்பட்டு முகமெல்லாம் சிவந்து போய் நின்று கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அதற்கு மேல் பேச்சே வரவில்லை. இருந்தாலும் ஓரளவிற்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். இல்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன் கூட டேட்டிங் போகணும்னு நினைச்ச. அப்போ அது முடியல. ஆனா இப்போ 9 வருஷத்துக்கு அப்புறம் அரவிந்த் ராஜ் கூட டேட்டிங் போகணும்னு ஆசைப்படுறியா என கேட்டான் அரவிந்த். அவந்திகா அவன் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள்.